மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6, மேலும் 16 முதல் 18 முடிய. இயேசு தம் சீடர்களை பார்த்து, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பு டைம் மேகசின் என்கின்ற ஆங்கில புத்தகத்தில் வந்த ஒரு செய்தி. ஒரு மனிதன், ஒரு இளைஞன் பாம்பு வைப்பதில், அணுகுண்டு வைப்பதில் வல்லவன். அவன் முடிவு செய்தான் என்றால் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் கண்டிப்பாக அந்த பாம்பு வெடிக்கும். இதனால் பல ஏஜென்ட்ஸ் அவனை அழைத்து அவனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை இவன் அமெரிக்க தூதரகத்தை தகர்க்க செல்கின்ற பொழுது இவன் பிடிபடுகிறான். இவன் போலீசாரால் பிடிபட்டு கியூபாவிலே இருக்கின்ற சிறையில் அடைக்கப்படுகிறான். ஆனால் இந்த கியூபா சிறை எப்படி என்றால், அரேபிய மன்னன் தனக்கு மாளிகையாக கட்டியது. ஆனால் அது பிற்காலத்தில் சிறை சாலையாக மாற்றப்பட்டது. அது சாதாரணமாக நாம் காண்கின்ற இந்த ஜெயில் போல் அல்லாமல் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஒரு நல்வாழ்வு மையமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். எல்லா வசதிகளும் உள்ளது, எல்லாமே அவர்கள் கிடைக்கிறது. ஒன்றே ஒன்று, அவர்கள் வெளியே செல்ல முடியாது. அந்த இடத்தில் இருந்த அந்த நபன் ஒரு சில ஆண்டுகள் இருக்கிறான். இறுதியிலே அவன் வெளியே வருகின்ற பொழுது ஒரு புது மனிதனாக வருகிறான். அப்போ அவன் சொன்னது என்னவென்றால், நான் வேறு எங்கேயாவது இருந்திருந்தேன் என்றால் நான் இதைவிட ஒரு மோசமான நிலைக்கு சென்றிருக்கலாம். ஏனென்றால் ஜெயில் இருக்கின்ற நண்பர்களோடோ அல்லது என் மனநிலை மாறி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் கியூபாவில் இருந்த சிறை எனக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தது. இந்த புது வாழ்விற்கு எனக்கு அழைப்பு கொடுத்தது அந்த அரேபியன் மன்னன் மூலமாக. ஆம், கடவுள் அந்த மன்னன் மூலம் எனக்கு ஒரு அழைப்பு, ஒரு சான்ஸ் தந்தார். நான் புது வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களை, ரீஸ்டார்ட். ஆம், நமது வாழ்க்கையை நாம் அவ்வப்பொழுது ரீஸ்டார்ட் பண்ண வேண்டும். கடவுள் நிறைய சந்தர்ப்பங்கள், சான்சஸ் கொடுக்கிறார். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். தவக்காலம். இன்று நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கிறோம். மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், அன்பின் காலம், கடவுளுடைய மன்னிப்பை, இரக்கத்தை, அன்பை சுவைக்கின்ற ஒரு காலம். ஆம், அந்த தவக்காலத்தில் நாம் நுழைகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் வழியாக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உண்ணா நோன்பிருந்து முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஆம், இந்த மனமாற்றத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது சாம்பல்.
அன்பிற்குரியவர்களே, இந்த சாம்பல் எதை குறிக்கிறது? இந்த சாம்பல் என்பது வெறுமையை குறிக்கிறது, ஒன்றுமில்லாமையின் அடையாளமாக இருக்கிறது. இதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். தீர் மன்னன் வாழ்விலே நடந்தது. வெறுமையின் அடையாளமாக இருக்கிறது, துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. எஸ்தர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் பார்க்கலாம். மொர்தெக்காய் அவரது வாழ்க்கையிலே மொர்தெக்காய் என்ன செய்கிறார் என்று. அதே போல மனம் திரும்புவதன் அடையாளமாக இருக்கிறது. நமது பாவங்களுக்காக துக்கப்படுவது நாம் போதாது, கடவுளை நோக்கி வருவது அதை விட அவசியமானதாக இருக்கிறது. ஆம், இதை 2 நபர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். யூதாஸ், பேதுரு, 2 பேருமே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக இருந்தார்கள். ஒருத்தர் என்ன செய்தார் என்றால் துக்கப்பட்டு வேதனையுற்று வெட்கப்பட்டு தன்னையே மாய்த்து கொண்டார். ஆனால் பேதுரு என்ன செய்தார்? கடவுளை நோக்கி வருகிறார். கடவுளை நோக்கி வருவதால் அவருக்கு வாழ்வு கிடைக்கிறது, திருச்சபையின் தலைவராக மாறுகிறார். அன்புக்குரியவர்களை, மனம் திரும்புவதன் அடையாளமாகவும் சாம்பல் இருக்கிறது. இதை யோனா இறைவாக்கின புத்தகம் 3வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். நினைவே நகர மக்களது வாழ்வில். அதேபோல எரேமியா புத்தகம் 6வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். அவர்கள் சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரண்டுங்கள் என்கின்ற வார்த்தையை கேட்டு மனம் மாறுகிறார்கள். ஆக இன்றைய நாளிலே நமது நெற்றியிலே சாம்பல் பூசுவது வெறுமையின் அடையாளமாக, துக்கத்தின் அடையாளமாக, மனம் திரும்புவதன் அடையாளமாக இருக்கிறது. தவம், தவசு காலம். ஆம், இந்த தவம் என்பது 5 புலன்களை அடக்குதல். ஏனென்றால் இந்த புலன்கள் வழியாகத்தான் தேவையில்லாதவைகள் நுழைகிறது. இதனைத்தான் இந்த 5 புலன்களையும் அடக்க வேண்டும் என்று திருவள்ளுவரும் சொல்கிறார். பொறிவாயில் 5 அவித்தான் ஆற்றல். அப்படி என்றால் 5 புலன் அடக்கினால் வருவது என்ன? வெற்றி கிடைக்கும். அவர் வெற்றி கிடைக்கின்ற பொழுது அந்த வெற்றி பெற்றவர்கள் சாந்த குணம் பெறுகிறார்கள். அந்த சாந்த குணம் இருக்கின்ற பொழுது இறைவனின் அருள் கிட்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக இறைவனது அருளை பெற வேண்டுமா? இந்த தவம் முக்கியமானதாக இருக்கிறது. 5 புலன்களை அடக்கினால் நமது மனம் இறைவன் பால் எழும். இதனால் தான் ஞானிகள் முனிவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் காட்டிற்கு சென்று தவம் இருக்கிறார்கள். எதற்காக? கடவுளது அருளை பெறுவதற்காக, கடவுளோடு ஒன்றாக இருப்பதற்காக. இது தேமாவணி புத்தகத்தில் பார்க்கலாம். வீரம முனிவர் சொல்வது. சூசைபர் வாழ்வில் அவர் என்ன செய்தார் என்றால் காட்டிற்கு செல்கிறார், தவம் இருப்பதற்காக செல்கிறார். ஆனால் தூதர் அவரை தடுத்து, ஏன் காட்டிற்கு செல்ல வேண்டும்? காடு வேண்டாம், நீ வீட்டிலேயே தவம் இருக்கலாமே என்று. ஏனென்றால் காட்டிற்கு சென்று தவம் இருக்க அவசியம் இல்லை. மாறாக நமது மனம் எங்கே இருந்தாலும் இறைவன் பால் எழுப்பப்படுகின்ற பொழுது நாம் அதற்குரிய ஆசிரை பெறுவோம் என்பதை சூசையப்பருக்கு உணர்த்தப்படுகிறது. அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். ஜெபத்தை பற்றி, நோன்பு இருப்பதை பற்றி, தர்மம் செய்வதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இந்த 3ம் மிக மிக முக்கியமானதாக அமைகிறது. ஒவ்வொரு இஸ்ராயல் மக்களும், ஒவ்வொரு யூதனும் இதை செய்தார்கள். அது முக்கியமாக ஜெபிப்பது, ஒரு நாளைக்கு இத்தனை முறை ஜெபிப்பது, வாரத்தில் இத்தனை நாட்கள் நோன்பு இருப்பது, தர்மம் செய்வது, இதை உயர்ந்ததாக கருதினார்கள். இவ்வாறு செய்கின்ற பொழுது கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று. ஆனால் இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், அது எப்படிப்பட்ட நோன்பாக இருக்க வேண்டும், ஜெபமாக இருக்க வேண்டும், தர்மமாக இருக்க வேண்டும்? கடவுளுக்கு உகந்தவையாக இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன் என்று எல்லாரும் தெரிவிக்கிறதுக்காக அல்ல, மாறாக கடவுளுக்கு உகந்தபடி நாம் செய்கின்ற ஜெபங்கள், நோன்பு, தர்மம் இருக்க வேண்டும். இன்றைக்கி நோன்பு நிறைய பேர் இருக்கிறோம். இன்னையிலிருந்து பார்த்தோம் என்றால் 40 நாட்கள் சாப்பிடாமல் இருப்போம். எதுக்கு? வீட்டில் இருக்க பெண்களுக்கு ரெஸ்ட்டா, இல்லை வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக, சமையல் வேலை இல்லை, முதல் நாள் விட்ட சீரியல்லாம் மறுநாள் உட்காந்து பார்ப்பதற்கா? இல்லை. நான் வீடு சந்திக்க சென்றிருந்தேன். ஒரு தவக்கால தியானத்திற்கு சென்ற பொழுது ஒரு நாள் காலையில் அழைப்புதல் கொடுப்பதற்காக, எங்கள் தியானத்திற்காக அழைப்புதல் கொடுப்பதற்காக சென்ற பொழுது ஒரு வீட்டிற்கு சென்றால் காலிங் பெல் அடிக்கிறோம், வரவே இல்லை. ஆனால் வீட்டில் டிவி சத்தம் மட்டும் கேட்குது, ரொம்ப சத்தமாக. ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரு பெண்மணி வந்தாங்க. என்னன்னு பார்த்தா பார்ப்பதற்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவரது முகமே கொஞ்சம் விகாரமாக, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னான்னு கேட்டால், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அதனால் நான் எந்த வேலையும் செய்யலை, மூஞ்சி கூட கழுவாமல் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிக்கிருந்தாங்க? சத்தமாக டிவி வச்சு சீரியஸாக சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருப்பது எதற்காக? எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதற்காகவா? இல்லை. இன்றைக்கி 40 நாட்கள் நான் அதாவது நான்வெஜ், மாமிசம் தொடமாட்டேன், நான் தொடுறதே இல்லை, நான் வருஷம் இருப்பேன்,
என்ன பயன்? நமது இல்லத்தில், நமது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நபர்களோடு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? நான் எப்பொழுதுமே கோபப்பட்டு இருக்கிறேன், எனக்கு நாவடக்கம் இல்லை, நான் மொபைலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் செய்கின்றேன், ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லை, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் என்றால் அதனால் எந்த பயனும் அடையப்போவதில்லை. நாம் செய்கின்ற இந்த நோன்போடு ஜெபம் அவசியம், நாம் செய்கின்ற இந்த தர்மத்தோடு ஜெபம் அவசியம், கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நாம் சேமிப்பதை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். மனம் மாறுவோம், இறைவன் அன்பை ஆசிரை பெற இறைவன் தருகின்ற ஒரு காலம் இது. இந்த நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது நோன்பு எதற்காக இருக்க வேண்டும்? நிறைய பேர்த்துக்கு செய்கிறோம், வழக்கமாக இந்த தவக்காலம் வந்துட்டாலே நோன்பு இருப்பேன், இல்லை நான் எப்பொழுதுமே ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமை இருந்தால் நோன்பு இருப்பேன், அந்தோனியாருக்கு, புதன்கிழமைனா நான் சூசைபுக்கு நோன்பு இருப்பேன், வியாழக்கிழமைனா குழந்தையேசுக்கு இருப்பேன், வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவருக்கு, சனிக்கிழமை மாதாவுக்குன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு நோன்பு இருப்பார்கள். ஆனால் அந்த நோன்பினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கிறோமா? நோன்பு இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை. இந்த நோன்பிற்குரிய காரணம் என்ன? என்ன செய்யலாம்? முதலிலே தவற்றிற்கு மன்னிப்பு கேட்டு நோன்பு இருக்க வேண்டும். இதைத்தான் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தாவீது அரசனது வாழ்க்கையிலே தாவீது உரியாவுடைய மனைவியை தனது மனைவியாக்கி கொள்கிற நிகழ்ச்சி நமக்கு ஞாபகம் இருக்கும். 2 சாமுவேல் புத்தகம் 11வது அதிகாரத்தில். அங்கே தாவீதுக்கு உணர்த்தப்படுகிறது. தாவீதுக்கு உணர்த்தப்பட்ட உடனே அவன் நோன்பு இருக்கிறான், மனம் மாறுகிறான். ஆனால்தான் அரசர்களிலெல்லாம் சிறந்த அரசராக இன்றும் கருதப்படுகிறான். அல்லது 2வதாக பார்க்கலாம், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். சிமியோன், அன்னாள், இந்த 2 பேரும் இறைவாக்கினர்களாக ஆலயத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மீட்பருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எதிர்பார்த்து நோன்பு இருப்பது. 3வதாக நோன்பிலே சிறந்த நோன்பு எது என்று பார்த்தோம் என்றால் நாம் பிறருக்காக நோன்பு இருப்பது. ஆம், இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு செய்தும் காண்பித்தார். மார்க்கு நற்செய்தியில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சிலுவையில் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாம் வாழ்வு பெற, நாம் உயிர் பெற நமக்காக நோன்பு இருக்கிறார். ஆக நோன்பிலே சிறந்ததாக கருதப்படுவது மற்றவர்களுக்காக நோன்பிருந்து அவர்களுக்காக ஜெபிப்பது. அதனுடைய அந்த சாராம்சத்தை அறிந்து கொள்வோம், அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம், அதனுடைய ஆசிரியையும் நாம் பெறலாம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஏதோ சும்மா நோன்பு இருப்பதை விட இந்த தவக்காலத்தில் ஏதாவது ஒரு சிறப்பான கருத்தை முன்வைத்து, அதுவும் நமக்காக அல்லாமல் பிறருக்காக இருக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக இறைவன் முன்பு இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவோம். இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். 40 நாட்கள் வழக்கமாக சொல்லப்படும். ஒரு நல்ல செயலை செய்வதற்கு, அதாவது முழுமையாக நிறைவேற்ற 21 நாட்கள், 3 வாரங்கள் தேவை. அதே போல் ஒரு தீய செயலை விடுவதற்கு 3 வாரங்கள், 21 நாட்கள் தேவை. ஆக கடவுள் கொடுக்கின்ற அருளின் ஆசீர்வாதத்தின் காலம் இந்த தவக்காலம் 40 நாட்கள். ஆக ஒரு நல்ல செயலை செய்வதற்கும், ஏதாவது ஒரு தீய செயலை, தீய பழக்கத்தை விடுவதற்கும் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின் காலம் இந்த தவக்காலம். இது அன்பின், அருளின், ஆசீர்வாதத்தின், ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகின்ற நாட்களாக அமைய ஜெபிப்போம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.